ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து முக்கோணத்தின் பண்புகள். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே முக்கோணம் ஏபிசியை சார்ந்துதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் சூத்திரம். ஸோ இதில் மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் ரிலேட்டடாக தான் இருக்கும். சப்போஸ் இப்போ நமக்கு சம்ல சைன் ஏன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ பை சைன் ஏ இந்த மூணுக்குமே நமக்கு என்னது 2r ஈக்குவல். அதாவது சி பை சைன் சிக்கும் நமக்கு என்னது 2r தான். இப்போ இதுல இருந்து நம்ம சைன் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த வகுத்துல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மல்டிபிளிகேஷன்ல போயிடும். அப்ப இன்டர்ல இருக்க 2r டிவைட்ல வந்துடும். அதாவது ஏ பை 2r வரும். சப்போஸ் இப்போ நமக்கு ஏ வேணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 2r டிவைட்ல இருக்கிறது நமக்கு இங்க இன்டர்ல வந்துடும். ஸோ இப்படி இந்த ஃபார்முலாஸ்குள்ள இருந்தே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிறைய ஃபார்முலாவா நம்ம தேவையானதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்டர்லயோ டிவைட்லயோ கொண்டு வந்துக்கலாம். ஸோ அடுத்து நேப்பியரின் சூத்திரம். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா டேர்ன் காற்று ரிலேட்டடா இருக்கு. அடுத்து கொசைன் விதி. ஸோ ஃபுல்லாவே நமக்கு காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. சப்போஸ் நமக்கு காஸ் பின் சம்ல இருந்தா இந்த ஃபார்முலா நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீலல் சூத்திரம். அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், பயிற்சி சம்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. முக்கோணம் ஏபிசியில் sin A by sin C equal to sin A minus B by sin B minus C எனில் A squared B squared C squared ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் என நிரூபிக்கணும். இப்போ இதுல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னது sin A by sin C. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி sin ஏனா என்னது A by 2r, sin C அப்படின்னா நமக்கு என்னது C by 2r. ஸோ இப்போ டிவைட்ல இருக்கிறது நமக்கு மேலே போகும்போது, அதாவது இன்ட்டுல போகும்போது தலைகீழா நமக்கு மாறும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், A by 2r இன்ட்டு 2r by C. ஸோ இப்போ 2r கேன்சல் ஆயிடும். இப்போ லாஸ்ட் நமக்கு என்ன வரும், sin A by sin C ஈக்குவல் டு A by C. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு sin A minus B by sin B minus C. ஸோ நம்ம sin A minus B ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது sin A cos B minus cos A sin B. ஸோ இந்த AB இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்னது BCன்னு இருக்கு. ஸோ sin B cos C minus cos B sin C. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், sin A cos Aங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது sin A ஈக்குவல் டு A by 2r, sin B ஈக்குவல் டு B by 2r, sin C ஈக்குவல் டு C by 2r. ஸோ cos A cos B தான் நமக்கு தெரியும், அந்த கொசைன் விதி ஃபார்முலா இருக்கா. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். ஸோ இதே மாதிரி cos A cos B cos C. ஸோ மூணு ஃபார்முலாவும் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு இப்போ sin Aக்கு A by 2r. ஸோ இன்ட்ல இருக்கு. இப்போ cos B அப்படின்னா A squared plus C squared minus B squared by 2AC minus, so cos A B squared plus C squared minus A squared by 2BC into B by 2R. So B by 2R, A squared plus B squared minus C squared by 2AB minus A squared plus C squared minus B squared by 2AC. So C by 2R. இப்போ இது ரெண்டும் நமக்கு என்னது இன்ட்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த ஏவும் இங்க ஏவும் கேன்சல் பண்றோம். அதாவது இந்த ஏவும் கேன்சல் பண்றோம். அடுத்து அதே மாதிரி தான் இங்க நமக்கு இன்ட்ல இருக்கு. ஸோ இந்த பியும் கேன்சல் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்க நமக்கு பி கேன்சல் ஆயிடும், இங்க சியும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2r இருக்கா,
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். ஸோ 1/2r a squared plus c squared minus b squared by 2c minus b squared plus c squared minus a squared by 2c. So 1/2r. So கீழையும் 1/2r a squared plus b squared minus c squared by 2a. So minus a squared plus c squared minus b squared by 2a into 1/2r. இப்போ இந்த 1/2r கவனிச்சிங்கன்னா நமக்கு டிவைட்ல இருக்கு. ஸோ அப்போ அதை மேலே கொண்டு போகும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 1/2r மேலே போகும்போது இன்ட்டு நமக்கு 2r/1 வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கேயும் 2c இருக்கு, இங்கேயும் 2c இருக்கு. ஸோ அப்போ நம்ம அப்படியே ஈஸியாக எல்சிஎம் எடுத்துடலாம். 2c இப்போ a ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இந்த 1/2r இங்கே இருக்கட்டும். டிவைடட் பை இப்போ இந்த 1/2r டிவைடு நமக்கு மேலே போகும்போது இன்ட்ல வந்துடும். இன்ட்டு 2r/1. இப்போ இங்கே நமக்கு இங்கேயும் 2a இங்கேயும் 2a. ஸோ ஈஸியாக நம்ம எல்சிஎம் 2aன்னு எடுத்துடலாம். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 2r கேன்சல் ஆகிடும், இங்கே 2r கேன்சல் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிளஸ் சி ஸ்கொயர்டும் மைனஸ் சி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகுது. இங்கே நமக்கு பிளஸ் ஏ ஸ்கொயர்டும் மைனஸ் ஏ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதை நம்ம எடுத்து எழுதணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2a ஸ்கொயர். அடுத்தது இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் கூட்டி நம்ம அதே சிம்பிள் போடுவோம். ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் பை 2c. ஸோ ஈக்குவல் டு ஸோ அதே மாதிரி தான் 2b ஸ்கொயர் மைனஸ் 2c ஸ்கொயர் பை 2a. ஸோ இந்த டிவைட்ல இருக்கிறத நம்ம மேலே இன்ட்டுக்கு கொண்டு போனோம்னா 2a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் பை 2c இன்ட்டு 2a பை 2b ஸ்கொயர் மைனஸ் 2c ஸ்கொயர். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு இப்போ இதுலேருந்து நம்ம 2 காமனாக எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a பை, ஸோ கீழே நமக்கு என்ன இருக்கும், c இன்ட்டு, ஸோ கீழே நம்ம 2 காமனாக எடுத்துட்டோம்னா b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இன்ட்டு c. ஸோ இப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a பை b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இன்ட்டு c. ஸோ இதுதான் என்னது ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது சைன் a மைனஸ் b பை சைன் b மைனஸ் c. நமக்கு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது ஈக்குவல் டு இது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கு, a பை c. a பை c ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a பை b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இன்ட்டு c. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா a இன்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இன்ட்டு c ஈக்குவல் டு, ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ac. ஸோ இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டுமே இன்ட்டில் தான் இருக்கு.
ஸோ இந்த இன்ட்ல இருக்கிற ஏசியை நம்ம இங்கிட்ட என்ன செஞ்சிடலாம், டிவைட்ல கொண்டு வந்துடலாம். பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏசி. இன்ட்ல இருக்கிறத நம்ம இங்கிட்ட டிவைட்ல கொண்டு வந்துடும். அப்போ ஏசி ஏசியும் கேன்சல் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் பி ஸ்கொயர் இங்கிட்டு பிளஸ் பி ஸ்கொயர்னு கொண்டு வந்துடுறோம். ஸோ மைனஸ் சி ஸ்கொயர் இங்கிட்டு பிளஸ் சி ஸ்கொயர்னு கொண்டு வந்துடும். 2bc squared equal to a squared plus c squared. So therefore a squared b squared c squared ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். ஸோ செகண்ட் சம்ல முக்கோணம் ஏபிசியின் கோணங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம அமையுமான்னு அப்படின்னு நிரூபிச்சோம். ஆனால் இங்கே வந்து அமையும்னே சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, b/c √3 √2. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கோணம் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் நமக்கு என்னது 180 டிகிரி. அது ஏபிசி. இந்த 3 கோணம், கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி, இதோடைய கூடுதல் என்னவா 180 டிகிரி. இப்போ நம்ம கோணம் ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு என்னென்ன தேவை, கோணம் பியும் கோணம் சியும் தேவை. தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சலாம், ஈஸியா கோணம் ஏ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, b/c கொடுத்துருக்காங்க. b/c ஈக்குவல் டு √3 √2. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ x/y ஈக்குவல் டு 1:2 அப்படின்னா x/y ஈக்குவல் டு 1/2. இந்த மெத்தட்ல தான் இப்போ நம்ம b/c ஈக்குவல் டு √3 √2. ஸோ பினாலே நமக்கு என்னது, அது சைன் பின்னு அர்த்தம். அதாவது இப்போ b/sin b ஈக்குவல் டு 2r. இப்போ நமக்கு b வேணும். அப்போ 2r இன்ட்டு சைன் பி. நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், சைன் விதியில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ 2r இன்ட்டு சைன் பி. அப்போ அதே மாதிரி தான் சியும் 2r இன்ட்டு சைன் சி ஈக்குவல் டு √3/√2. இந்த 2r கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா சைன் பி சைன் சி, சைன் பி பை சைன் சி ஈக்குவல் டு √3/√2. இப்போ நம்ம இந்த கோணம் பி கோணம் சினாலே நம்ம என்ன அர்த்தம், இந்த சைன் பி சைன் சி இதுல இருந்தா கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இந்த பி அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். ஸோ சைன் பி அப்படின்னாலே அது என்னது பி. ஸோ இப்போ சைன் சி அப்படின்னா சி. ஸோ சைன் ஏ அப்படின்னா ஏ நமக்கு. இப்போ சைன் பி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, முக்கோணம் ஏபிசியின் கோணங்கள் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் சொல்லியிருக்காங்க. அப்போ b மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்னது சி மைனஸ் பின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைகிறது. இப்போ மைனஸ் பி இங்கிட்டு பிளஸ் பியா வந்துடும், மைனஸ் ஏ இங்கிட்டு பிளஸ் ஏவா வந்துடும். 2b ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. இப்போ நம்ம இருபுறமும் b ஐ கூட்டுக. ஸோ 2b பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பியை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நமக்கு ஏவும் சியும் அங்கே இருக்குது. ஸோ அதுதான் நான் ஆர்டர் படி a பிளஸ் பி பிளஸ் சின்னு எழுதுறேன். இப்போ 3b ஈக்குவல் டு, இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம், முக்கோணத்தில் 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. அதாவது a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி. இப்போ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த a பிளஸ் பி பிளஸ் சியில் அப்ளை பண்ணுறோம். ஸோ b ஈக்குவல் டு இன்ட்டு 3 டிவைடில் வந்துருச்சுன்னா 60 டிகிரி. இந்த b தான் நமக்கு என்னது சைன் பி. ஸோ பியை நம்ம சைன் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைன் பி 60 டிகிரியை நம்ம இங்கே என்ன செய்யணும், இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ சைன் 60 டிகிரி பை சைன் சி ஈக்குவல் டு √3/√2. இப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2 பை சைன் சி ஈக்குவல் டு √3/√2. இப்போ இன்ட்டில் இருக்க சைன் சி அங்கிட்டு டிவைடில் வந்துடும். √3/√2
2 equal to √3/√2 into sin c. இப்போ இந்த இன்ட்டு இருக்கு இங்க டிவைட்ல வந்துரும். √3/2 divided by √3/√2 equal to sin c. இப்போ வகுத்துல இருக்க நமக்கு மேல பெருக்கலுக்கு தலைகீழா வந்துரும். So √2/√3 equal to sin c. √3 கேன்சல் ஆயிடும். இந்த 2 நம்ம என்ன செய்யலாம், √2 into √2 பிரிக்கலாமா? ஏன்னா √2 into √2 என்னது நமக்கு 2. ஸோ அப்போ இந்த √2 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 1/√2 equal to sin c. இப்போ சைன்ல நமக்கு தீட்டா 0 டிகிரி 30 டிகிரி இருக்கா, அதுல 1/√2 எந்த கோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி. சைன்ல 1/√2 தான் நமக்கு என்னது 45 டிகிரி. ஸோ அப்ப sin c ஈக்குவல் டு என்னது 45 டிகிரி. ஸோ sin c தான் நமக்கு என்னது c. இப்போ நமக்கு bயும் தெரியும் cயும் தெரியும். ஸோ a plus b plus c ஈக்குவல் டு 180 டிகிரி. a plus b என்ன கண்டுபிடிச்சோம் 60 டிகிரி, c வந்து 45 டிகிரி. ஸோ a plus 2 நம்ம பிளஸ் பண்ணோம்னா 105. ஸோ பிளஸ் நமக்கு இங்கிட்ட என்ன செய்யும், மைனஸா மாறும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 5 75 டிகிரி. இப்போ கோணம் a. ஸோ அந்த முக்கோணத்தில் 3 கோணங்கள், அதாவது கோணம் a கோணம் b தான். ஆனா நம்ம சம்ல கண்டுபிடிக்கும் போது a plus b plus c கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அந்த 3 கோணங்கள். இப்போ லாஸ்டா நமக்கு கோணம் a ஈக்குவல் டு என்னது 75 டிகிரி.